சுல்லா சொன்னதெல்லாம் பொய்ன்னா ஒண்ணே ஒண்ணு பண்ணுன்னு சொல்லிட்டு ஸ்னேகா சொல்லிட்டு இருக்கான். சுல்லான் தலையில அடிச்சு அவன் சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு அவன் அடிச்சு தலையில சத்தியம் பண்ணுன்னு சொல்லிட்டு சித்துவ பார்த்து சொல்லிட்டே இருக்கான். உடனே அப்படியே எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகி நின்னு பார்த்துட்டே இருக்காங்க. உடனே அன்னபூர்ணியும் அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அப்புறம் சிவா, அப்புறம் மகா எல்லாரும். உடனே மகா வந்து, "வாடி என்னடி சிலை மாரி நின்னுட்டுருக்க? வாடி வந்து சத்தியம் பண்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வாடி வாடின்னு சொல்லிட்டு கைய பிடிச்சு இழுத்துட்டு போறா. இழுத்துட்டு போய் தள்ள வைக்கிறதுக்காக "சுள்ளா கல்ல வச்சு சத்தியம் பண்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அப்படியே சொல்ல அழுதுட்டு இருக்கா. உடனே சினேகா, "ஆன்ட்டி இவ சத்தியம்லாம் பண்ண மாட்டா. இவ கைய எடுத்து சுள்ளாந்தள்ள நீங்களே வைங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கா. உடனே என்ன பண்றான் மகா, கரெக்ட்டா அவன் கைய புடிச்சு அப்படியே எடுத்து அவன் தலையில போய் வைக்கலான்ட்டு அப்படியே இழுத்துட்டே இருக்கா புடிச்சு. "அக்கா பாத்தீங்களா? இவன் சத்தியமே பண்ண மாட்றான் பாத்தீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப புரியுதா? சொன்னா உண்மைன்னு சொல்லிட்டு. அவ பொய்னா அவன் சத்தியம் பண்ணிருவான்ல. இப்ப நானே கை எடுத்து வைக்கிறேன். அப்ப கூட பாருங்க அவன் சத்தியம் பண்ண மாட்டா. அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். உடனே கை எடுத்து அப்படியே வைக்கலான்னு சொல்லிட்டு போக அப்படியே இது பண்றாங்க. ஆனா வந்து ரொம்ப புடிச்சு கைய புடிச்சு இழுத்துட்டே இருக்கான் மகா. "ஏய் பண்றி, ஏய் பண்றி, பண்றி, சத்தியம் பண்றி, சத்தியம் பண்றி" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்படியே சிந்து ஒரு மாரி பயந்துக்குன்னே கைய இது பண்ணினே இருக்கா. உடனே "ஏய் பண்றி, பண்றி, பண்றி" அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டே இருக்காங்க. கரெக்ட்டா டக்குன்னு என்ன ஆகுதுன்னா, உடனே அன்னபூர்ணின்றாங்க, "மகா நிறுத்து" அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. "என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு சொல்லிட்டே இருக்கு. அந்த கைய புடிச்சு வற்புறுத்துற. "அவ கைய விடு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே எல்லாரும் அப்படியே ஒரு மாரி ரிலாக்ஸா, "அவன் கைய விடு" அப்படின்னு சொல்றான்ல அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து அப்படியே குழந்தை தெய்வம் ஒண்ணுதான் அப்படின்றா. சீனுனாலும் சாமி இந்த மாரி சிந்து வந்து ஆல்ரெடி சாமி மேல அடிச்சு சத்தியம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அப்படியே எல்லாரும் வந்து சிந்து அன்னைக்கு பண்ண சத்தியத்த நான் முழுசா ஏத்துக்கிறேன். இன்னைக்கு அவ சத்தியம் பண்ணி நிரூபிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. சினேகா மாரி ஒரு கேவலமான ஜென்மம், சிந்து மாரி ஒரு நல்ல ஜென்மம் ஏத்துக்கவே மாட்டேன் நானு அப்படின்னு. சினேகா சொல்றதுல ஒரு துளி கூட உண்மை கிடையாது. அது அவளுக்கு மட்டும் இதையும் நான் அப்படிதான் பார்க்குறேன் நானு அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து இது ஒரு சுள்ளனோட அம்மாவுக்கு காரணம் வச்சுக்கிட்டு அவங்க அம்மா உயிர காப்பாத்தணும்னு சொல்லி சொல்லணும் மனச காப்பாத்தி, இந்த மாரி பொய் சொல்ல வச்சிருக்கா. இந்த மாரி ஃபுல்லா. என் மகா, "அக்கா என்னக்கா சொல்றீங்க? கூட இந்த சுள்ளான் இப்படி பண்றான். இதுக்கு மேல எப்படிக்கா ஸ்னேகா கண்டுபிடிப்பா? சிந்து மாரி குண்டு கொடுத்து, சிந்து இதுக்கு பொய் சொல்ல வச்சா. இப்ப பார்த்தீங்கன்னா, சுள்ளானுக்கு பணம் குடுத்து, சிந்துக்கு எதிர்க்கா பணம் சொல்லி வச்சிருக்கா. இது 2த்துக்கும் பெரிய வித்தியாசமா இல்ல. இதெல்லாம் தாண்டி இருந்தா சொல்லு நிரூபிக்கிறேன். அப்ப நான் நிரூபிக்கிறேன்." "ஐயோ! அக்கா இதுக்கு மேல எப்படிக்கா நிரூபிக்க முடியும்? இவனோட உண்மையா சாட்சி வேற எதுவும் இல்ல. இவன் தான்க்கா கடைசி சாட்சி. இதையும் நீங்க ஏத்துக்கலனா, என் புள்ள கடைசி நீங்க பழியோட தான் வாழ்ந்து சாகணும்." என் புள்ளோட பையன நீங்க காப்பாத்தணும். கால்ல விழுறேன்க்கா. சிந்துவுக்காக சொன்னான். இப்ப பார்த்தீங்கன்னா வந்து, இன்னைக்கு வந்து சிந்துவே வந்து தாலி கட்டிட்டேன்னு சிவா காட்டுனா போய் சொல்றான். அப்போ இது 2மே எது உண்மை? எது உண்மை நான் எடுத்துக்கிறது? சொல்லு பார்ப்போம். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே இதெல்லாம் அப்படியே ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும்போது, இதே சுல்லா தான் 6 மாசம் கழிச்சு சிவா வந்து கல்யாணம் பண்ணி தாலி கட்டுறேன்னு சொன்னான்னா, அப்ப தப்பாயிடும்ல. சிவால ஒரு ஆக்கும் அடிப்படையில வச்சு என்னால சொல்ல முடியாது அதெல்லாம் எதுவுமே. உடனே அக்கா உங்க கால்ல விழுந்து கேட்குறாங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கா நல்லபடியா யோசிச்சு முடிவெடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அன்னபூர்ணி வந்து இல்ல. உடனே மகா சொல்றாங்க, "அக்கா இதுக்கு மேல என்னால நிரூபிக்க முடியாதுக்கா. சொன்ன அத்தனையும் உண்மைக்கா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சிந்துவும் அப்படியே அமைதியா இருக்காங்க. "சத்தியம் பண்ண சொல்லுங்கக்கா. சத்தியம் பண்ணுங்க பார்த்தீங்களாக்கா, அவ சத்தியமே பண்ணல பாருங்கக்கா. இதுவே உங்களுக்கு தெரியலையாக்கா இதுக்கு மேல அவ எப்படி நடிக்கிறா என்னன்னு சொல்லிட்டு." உடனே அப்படி எல்லாரும், "அக்கா தயவு செஞ்சு சொல்லிட்டு ஏத்துக்கிட்டு சிந்துக்கும் சிவாவுக்கும் விவாகரத்து பண்ணி வச்சுருங்கக்கா. எப்படியாவது பண்ணி வச்சுருங்கக்கா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே அப்படியே எல்லாம் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. "தம்பி மகாவ கூட்டு போங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "அக்கா, அக்கா, 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 அக்கா" உடனே வந்து சினேகா "அன்னபூர்ணி நீங்க சொல்ல உண்மை பொய்யாயிடுமா? இத நான் ஏத்துக்கவே மாட்டேன் நானு இத" அப்படின்னு சொல்லிட்டு "நாளைக்கு மறுபடியும் பஞ்சாயத்த கூப்பிடுவேன். உங்கள விசாரிப்பேன். அன்னபூர்ணி தலையிடக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே வந்து இதுக்கு அப்படியே எல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. பொதுவாக பஞ்சாயத்து தீர்ப்பு குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அம்மா அன்னபூசணின்ட்டு நான் என்னால தீர்ப்பெல்லாம் ஏத்துக்க முடியாது. இது ஒருதலை பட்சமா